லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இன்னைக்கு விஜய் பொதுக்கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து விஜயுடைய அரசியல் களம் எதை நோக்கி நகரம், இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை அவர் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல் விஷயம், அப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு கரூரில். அவருக்கு உடனடியாக அங்கே தெரியல, தகவல் தெரிஞ்சிருக்காது, என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவரும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். ஆனால் அதை திமுக ஊடகவாய்கள் அதை வேற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பாதி வழி போன பிறகு அது தெரிஞ்சிருக்கும்ல, கூட வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அப்போ உடனடியாக விஜய் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, வண்டியை திருப்பு, இறந்தது என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தொண்டர்கள், எனக்காக வந்தவங்க, போகணும்னு போயிருக்கலாம், களத்துக்கு போயிருக்கணும். ஆனால் இயல்பாக ஒரு அசம் நடக்கும்போது ஒரு சூழலில் யாராக இருந்தாலும் ஒரு பதட்டம் வரும். நம்ம பைக்கில் போகிறோம், டக்குன்னு நமக்கு வேணுக்குன்னு நோக்கம் இருக்காது, தெரியாமல் திடீர்னு யாரொருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்க, இடிச்சிட்டாங்க கூட, அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத, ஐயோ அவன் அடிச்சிருவானுங்கிற பதட்டம் வரும். அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய சம்பவம் போது என்ன செய்கிறது அப்படிங்கிற இது வரணும். ஆனால் இந்த சமயத்தில் தான் ஒரு தலைவன் என்ன வழி நடத்தக்கூடியவன் முடிவை சரியாக எடுத்து பண்ணுறோம். நம்மள பார்த்தா விஜய் உடனடியாக வண்டியை திருப்பு, விமானத்தை திருப்பு, நம்ம அங்கே போவோம், திரும்ப போய் அவங்கள பார்ப்போம் அப்படின்னு அவர் போயிருக்கணும். ஏன்னா இவர் விஜய் போகாததை பயன்படுத்தி இன்றைக்கி அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாப்புல. திமுக இதை அழகாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய விஜயுடைய படமே விஜய்க்கு ஒரு பாடமாக மாறி போச்சு. அவருடைய சர்க்கார் படத்தில் இப்படியே தான் காட்சி இருக்கும். இதே மாதிரி அந்த கூட்ட நிகழ்ச்சியில் போலீஸ் லத்திச்சார்ஜி அடிக்கும், அங்கே பல பேர் இறந்து போவாங்க. அப்படியான ஒரு நிகழ்வு நிஜத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன அப்போ ஏஆர் முருகதாஸ் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு, இவர் பேசிட்டாரு. இந்த இடத்துல இவருக்கு ஸ்கிரிப்ட் யாரும் எழுதி கொடுக்க முடியாது. ஏன்னா இது இவராகவே முடிவு பண்ணணும், இவர் வழி நடத்துகிற இது. நமக்கு அடிப்படையில் விஜய் அவர்கள் அவர் சினிமாக்காரராக இந்த இதுக்குள்ளே வர்றது, அந்த ஃபேன் பேஸை இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு தமிழினத்தின் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது சமூகம் விஜய் பின்னாடி, விஜய் அல்லது எந்த குமார் பின்னாடியும் முருகன் பின்னாடியும் யார் பின்னாடியும் சினிமா மட்டுமே தகுதியாக கொண்ட நபர்கள் பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அது எப்போவுமே உறுதியாக இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகளை வச்சு நம்ம இதை கணக்கு போட்டு பார்த்தால் விஜயை கார்னர் பண்ணுறாங்க. விஜயோடைய அரசியல் எதிர்காலம், அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். இதுக்கு முந்தைய என்னுடைய விஜய் குறித்த விமர்சனங்கள் எல்லாத்துலேயுமே நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். விஜய் அவர்கள் திமுகவுடைய கைப்பாவையாக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு 99% இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து களத்தில் நின்னால் நான் விஜயை அவராக விரும்பி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்வேன். இல்லைன்னா அவருக்கு ஒரு சினிமா ஷூட்டிங்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கும்போது என்னுடைய சந்தேகம் நான் அதை கைவிடுறேன். விஜய் திமுகவில் இறக்கி விடப்படவில்லை அப்படிங்கிறது, அவர் சுயமாக வந்திருக்காரு, அவர் இந்த தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் அப்படி இறக்கி விடப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு காய் நகர்த்தல்கள் திமுக செஞ்சிருக்காரு. இப்போ விஜயை மொத்தமாக இந்த கரூர் சம்பவத்தோடு விஜயை நம்ம மொத்த பேரும் அதை கலங்கப்படுத்தி, அதை மேலோட்டமாக வெளியே பார்த்தா ஸ்டாலின் ஏதோ அதெல்லாம் அதை பற்றி கருத்து சொல்லாமல், அப்படி எதை கருத்து சொல்லாமல் அப்படி பெருந்தலைங்க அப்படி கடந்து போகிற மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகவுடைய ஐடி விங்கு ஃபுல்லாக அவங்களுடைய ஊடக வாய்கள் எல்லாருமே விஜயை குறி வைக்கிறாங்க. அந்த குறி வைக்கிறதுல விஜய் குற்றவாளி, விஜயை கைது செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதே வாய்கள் விமான சாகச நிகழ்ச்சியில் நடந்த விபத்துக்கு ஏன் ஸ்டாலினை கைது செய்யவில்லைன்னு கேட்கல. இது ஒரு விபத்து நடந்து போச்சு, இப்படி ஒரு விபத்து நடக்கணுங்கிறது விஜய்க்கு தெரியுமா? இப்படி நடக்கணும்னு யார் விருப்பப்படுவாங்களா? இல்லை. இதுக்குள்ளே யாராவது சமூக விரோதிகள் உள்ளுக்குள்ளே புகுந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு 4 இடத்துல 4 பேர்கிட்ட தள்ளி விட்டோ, தவறாக நடந்தோ, வச்சோ, அடித்தோ, இல்லை யாரையாவது குத்தியோ தள்ளி விட்டுருந்தாங்கன்னா மாறும் சூழல். ஏன்னா இது நெரிசலில் என்னென்ன நடக்கும். இப்போ விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை களத்தில் போய் சந்திக்காமல் அவர் நேரடியாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னது ஒரு பேசுபொருளாக இருக்குது. அவர் களத்துக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் சிபிஐ கேட்டிருக்கலாம். இல்லை, அதுதான் விஜய் செய்த தவறு. விஜய் செய்த தவறு என்னன்னு பார்த்தா, இந்த சம்பவம் நடந்து தெரிஞ்ச உடனே
அவர் போயிருக்கணும். அதுக்கு பின்னாடி நடக்கிற என்ன எதிர்வினைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனநிலையோட போயிருக்கணும். உடனடியாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். என்னடா இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற அதிர்ச்சி வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த சூழலில் அவர் வந்து ஒரு தலைவனாக இருந்து முடிவு பண்ணி போயிருக்க வேண்டும். மருத்துவமனைக்கு போயிருந்தாருன்னா இன்றைக்கு இவர்கள் வந்து அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு வந்து இங்கே வந்து எங்கள் கட்சி நிகழ்ச்சியில் வந்து இப்படி சமூக விரோதிகள் ஊடுருவி இந்த மாதிரியான செஞ்சிட்டாங்க, போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல, பந்தோபஸ்து கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை அவர் மீடியாவை சந்தித்து பேசியிருந்தாருன்னா முடிஞ்சு போயிருக்கும். இப்போ விஜய் அதை செய்யலை, அதை தவற விட்டுட்டார் விஜய் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பெரிய. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள், இதுமாரி கூட்ட நெரிசல் வந்து அல்லு அர்ஜுன் மேலே வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி விஜய் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் அந்த மாதிரி மேல்நிலை பொறுப்பாளர்கள் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விஜய் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, விஜய் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜயை கைது செய்ய வேண்டும், நெருக்கடிகளை உருவாக்கலாமா? நெருக்கடிகளை உருவாக்குறாங்க. அவர்களுடைய ஊடக ஆட்கள், ஐடி விங் ஆட்கள் எல்லாருமே, திமுகவுடைய ஐடி விங், அரசு ஆதரவு ஐடி விங் ஆள்கள்லாம் விஜய் அரெஸ்ட் விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இது வந்து அதாவது வெளியே ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த கோரிக்கையை வைக்கிறது இல்லை, ஆனால் இவர்களுடைய ஆட்கள் வந்து அதை பேசுவாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை கைது செய்யும் போது விஜய் மீது அனுதாபம் வரும், அது வந்து வேறு மாதிரி திரும்ப விஜய்க்கு கூடுதலாக செல்வாக்கு உருவாகிடும். அப்போ அப்படி ஆகாமல் விஜய் இந்த மாதிரி இது களத்துக்கு போல வைக்கல, அவருடைய தொண்டர்கள் இறந்ததை பார்க்க போல அப்படிங்கிற மாதிரி தோட்டத்தை உருவாக்கி தெரியல அவரை வந்து இந்த சம்பவத்தோட அவருடைய அரசியல் எதிர்காலத்தை முடிச்சு விட்டுறணும், அப்படி அவருக்கான செல்வாக்கை உருவாகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டமிடலை வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் செய்கிறார்கள். அதுதான் வந்து முக்கியமானது. அதுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பை அறிந்தோ அறியாமலோ விஜய் அவர்களும் கொடுத்து விட்டார். இதில் ஒரு நிறைவாக ஒரு சந்தேகம் இருக்குது. விஜய் அப்படின்னா அதுக்கு நேர் எதிர் துருவமாக விஜயகாந்த் இருக்குது. விஜயகாந்த் அரசியல் வந்த புதுசில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வளர்ந்துட்டார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணி அதை வெவ்வேறு விதமாக அதை முடக்கிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து அரசியல் காலத்துக்கு வந்து தேர்தல் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்க. அப்போ விஜய் அதான் விஜயகாந்தை விட அதிக செல்வாக்கு இருக்குது, அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டா அது வேற விதமான ஒரு ரிட்டாலியேஷனை ஏற்படுத்திடும் அப்படின்றதுக்காக இப்போவே முடைக்கிடலாம் அப்படின்றது திமுகவுடைய. அதான் நமக்கு இந்த செல்வாக்கு ஒரு பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் திரள்றாங்க அப்படிங்கிறதே வந்து அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த காணொலியும் முடியல. அதை வந்து எனக்கு வந்து ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு போய் நம்ம சமூகம் வந்து நடிகனை பார்க்குறீங்க, விஜய் ஒரு தமிழனா பாருங்க. இல்லை, தமிழனாக இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன பின்புலத்துலேருந்து போகிறாரு? ஏன் போகிறவங்க எல்லாருமே வந்து அரசியல் தெளிவுள்ளவங்களா? விஜய் அரசியல் தெளிவுள்ளவரா? இல்லை, அவங்க வந்து அவர் சினிமா கவர்ச்சி, சினிமாக்காரரு அப்படிங்கிறவங்க தான் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த மணல்லே தான் இருக்கக்கூடாது. விஜய் ஒரு அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக பேசி வச்சு அப்படி ஒரு தொண்டர்களை உருவாக்கி அவரை பார்க்குறதுக்கு போகிறாங்கன்னா அது வேறு. அதை ஏற்றுக்கா. ஆனால் அப்படியும் கூட இப்போ நெருக்கடியில் போய் இருந்து நம்ம இறக்குற அளவுக்குலாம் சூழல் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது விஜய் அவர்களை வந்து திமுக வந்து ஒரு அச்சமாக பார்க்கிறது அப்படிங்கிறது புரிய வருது. விஜய் கட்சியில் வந்து நிறைய பேர் அனுபவம் உள்ளவர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாவேகா கட்சி வந்து இன்னும் கட்டமைப்பை உருவாக்கலை, கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய ஆட்கள் யாராவது இந்த மாதிரி விஜய் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்பு, இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேறு ஏதாவது புது தலைவர்கள், புதிய கோணங்கள் இருக்க கொண்ட அனலிஸ்ட் அது மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இப்போ விஜய் அவர்களை திமுக வந்து மொத்தமாக இந்த சம்பவத்தோடய முடித்து அடுத்து இது மாதிரி எந்த நிகழ்ச்சியும் அவர் நடத்தாத அளவுக்கு, அவருக்கு கூட்டம் திரளாத அளவுக்கு பண்ணுற வேலைகளை செய்வாங்க. இந்த நீதிமன்றமும் அடுத்தடுத்து இது எல்லாத்தையும் கவனிக்கும், பார்த்து கண்டிப்பாங்க, இது எல்லாமே நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த மாதிரியான சூழல்களில் என்னென்னா விஜய் பின்னாடி இருக்கிறலாம் ரசிகர்கள் தான். அவன் ரசிகர்கள் கொடி கம்பம் கட்டுவான், இது பண்ணுவான், வைப்பான், அதை செஞ்சிருவான். ஆனால் ஒரு இதை வழி நடத்துறது, நல்லது கிட்ட நடக்கும்போது அதை கையாளக்கூடிய யுக்திக்கு கொஞ்சம் பொறுப்புள்ள அரசியலை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து அவசியம் விஜய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எளிதாக வந்து இதில் இது பண்ணிட்டாங்க. நடிகர் விஜய்க்கு நாங்கள் அரசியல்வாதிகள்னால் என்ன அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் காட்டிட்டாங்க இந்த சம்பவத்தில். இப்போ தான் விஜய்க்கு புரியும், அரசியல் அவர் படத்தில் வர டைலாக் மாதிரி தான், அரசியல்வாதிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து தெரிஞ்சு போச்சு. இதை விஜய் எதிர்பார்த்துக்க மாட்டார். என்ன நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், கூட்டம் கூடுது, இந்த கூட்டம்லாம் அப்படியே நமக்கு வாக்கா மாறும், நம்ம அதில் டக்குன்னு போய் சிஎம் நாற்காலில் உட்காந்துடலாம் அப்படின்னு
அவர் நினைக்கிறாரு. அசால்ட்டான அரசியல் வந்து எவ்வளோ குயுக்தியானது, அப்படியே உறவாடிக்கிட்டே எப்படி முதுகில் குத்தக்கூடியது அப்படிங்கிறது எல்லாம் விஜய் அவர்கள் இந்த அனுபவத்துக்கு பிறகு உணர்ந்திருப்பார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையாளுகிறதுக்கு கொஞ்சம் தெளிவான ஆட்கள் வந்து கூட இருப்பாங்க. பலரும் வந்து அடுத்து போய் சேருவாங்கன்னு வைங்களேன் வாய்ப்பு இனிமேல். ஆனால் அப்படி சேர விடாத மாதிரி பார்த்துக்கிடும் திமுக அரசு, ஆளுங்கட்சி தரப்பு அதெல்லாம் செய்வாங்க. இனிமே விஜய்க்கு மீது விஜயை கைது செய்யாமல் விஜயை கரைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் அப்படியே வந்து முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து இப்போ அண்ணாமலை எடுத்துக்காங்களேன். அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் அவருக்கு நெருக்கடி இருக்குது, கண்டிப்பா. அவரை கட்டம் கட்டி தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் ஓடுது. ம். ஒருவேளை இந்த சூழலை பயன்படுத்தி அண்ணாமலையும் விஜயும் கூட வந்து இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை வந்து விஜய் கட்சியில் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரா இல்லையான்னு தெரில. இப்போ வந்து விசிகாலேருந்து ஆதவ் போன மாதிரி பிஜேபியிலேருந்து அண்ணாமலை போய் சேர்ந்தாருன்னா புதுசா இருக்கு. அப்படி ஒரு கோணம் உருவாகலாம். ஓகே. அப்படி அரசியல் எதுனாலும் நடக்கலாம்ல. ம். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது அண்ணாமலையும் விஜயும் சேரும்போது இன்னும் விஜய்க்கு தேவைப்படலாம். தேவைப்படலாம். ஏன்னா இந்த வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு இதை கையாளுறதுக்கான ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது விஜய்க்கு இது யோசனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்குகள் இப்படிலாம் போகுது, எந்த மாதிரி திசையை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.